பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தில் எல்லாரையுமே ரொம்ப நல்லவங்களா காமிப்பாங்க. நல்லவங்களா காமிக்கிறதுல எதுவும் தப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் விவரம் இல்லாதவங்களாகவும் காமிப்பாங்க. ரொம்ப வெகுளியாக இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. தங்கமயில் குடும்பம் சொன்னால் அத்தனை பொய்யும் நம்புவாங்க. சுகன்யா அன்னைக்கு பேசுகிறது எல்லாத்தையும் நம்புவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கதிர், மீனா இவங்க 2 பேர் தவிர மிச்சம் லைட்டாக கொஞ்சோண்டு ராஜி, இவங்க 3 பேர் தவிர மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொல்கிற பொய்யும் சேர்த்து நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது சுகன்யா இப்போ அரசியையும் குமரவேலையும் சேர்த்து வைக்க திட்டம் போடுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. நம்மள்கிட்ட நடந்துக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, ரூமுக்குள்ளே பேசுகிறது ஒரு மாதிரி இருக்குது. பழனிவேல் முன்னெல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருந்தவர் இப்போ ஒரு மாதிரி சந்தோஷத்தை இழந்து நிற்கிறாரு. அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மீனா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கே அதனால தான் அரசியும் சுகன்யாவும் பேசிகிட்டு இருக்கும் போது மீனா அந்த பக்கமாக போயிட்டு என்ன சொல்கிறாங்க, இவங்க சம்மந்தமே இல்லை ஏதோ பேசுகிறாங்களே, ஏதோ அத்தை நான் இருக்கேங்கிறாங்க, எதுக்கு இவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் கேட்டால் ஏதோ சுடிதாரு துப்பட்டாங்கிறாங்க. துப்பட்டா சுடிதாருக்கு நான் அத்தை இருக்கேன்னு ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க ஆரம்பித்து இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கூர்ந்து பார்க்க ஆரம்பித்து அரசி குமரவேல் திருமண ட்ராக்கை கெடுத்து விடுற வேலையில் மீனா கரெக்டாக இறங்கி அவங்கள அரசியை காப்பாற்றணும்னு மட்டும் ஏதாச்சும் முடிவுகள் பண்ணி சுகன்யா சரியில்லை அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் ஏதோ வேணும்னே பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது தப்புங்கிற மாதிரி சொல்கிறது, நீங்கள் என்ன வித்தியாசமாக இவரை போட்டு ஏன் இந்த படாதப்படுத்திட்டு இருக்கீங்க பழனிவேல் சித்தப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். ஏற்கனவே தங்கமயிலுடைய அம்மா சரியில்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதே மீனா தான். ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது யார் அந்த குடும்பத்தில் ஒத்துழைக்கிறார். தங்கமயில்கிட்டே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சதும் மீனா தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க மீனா அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்கணும். மீனாவுக்கு இருக்க சந்தேகத்துக்கு பிறகு அந்த மாதிரி சந்தேகப்படக்கூடிய கொஞ்சோண்டு கூறுள்ள ஆள் இந்த வீட்டில் யாருன்னு பார்த்தா அது கதிர் தான். ஸோ கதிர் அண்ட் மீனா இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த அரசி கல்யாணத்தை ஏதாச்சும் நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா, இல்லை கடைசியில் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அரசி ஏமாத்திட்டு அந்த பக்கம் போய் கடைசியில் தான் அனுபவிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இதில் நிறைய பேர் இப்போ சுகன்யா பழனிவேல் ஜோடி சுத்தமாக பிடிக்கல, அவங்களை தயவு செஞ்சு பிரித்து விட்ருங்கன்னா சொல்கிறாங்க. அதில் நீங்களும் ஒரு ஆளா? அப்போனா பழனிவேலுக்கு யார் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த சீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.